தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா போட போகிறோம். காலிஃப்ளவர் என்ன செஞ்சுருக்கோன்னா, மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் வேக வச்சு ட்ரையாக அப்படி எடுத்து வச்சுருக்கோம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் பாருங்கள், அப்படியே ட்ரையாக எடுத்து வச்சுருக்கோம். இது பாருங்கள் கடலை மாவு, காம்ப்ளான் மாவு, இது பச்சை மாவு, இது காம்ப்ளான் மாவு, இது வெறும் கடலை மாவு, கொஞ்சம் தேவையான எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிருவோமே. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, தண்ணி இல்லாமல் இதில் உள்ள தண்ணியை சரியாக பிடிச்சி பாருங்களேன். இதில் உள்ள தண்ணியை சரியாக பிடிச்சி தண்ணியே ஊற்றலை பாருங்கள், பொண்ணு இதெல்லாம் தண்ணி சரியாக போச்சு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு போடுவோமே. பாருங்கள், எண்ணெய் சட்டியில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டோம். அருமையாக இருக்குது. ஏன்னா அந்த காலிஃப்ளவர் மசாலையில் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பக்கோடா மாதிரி எடுத்து வச்சுட்டோம். இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி சாப்பிட்லாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றி அதுவும் தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவரு இப்போ காலிஃப்ளவர் கழுவிட்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்துகிட்டு, இந்த டிப்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா காலிஃப்ளவர் வெந்ததுனால, மசாலையில் வெந்ததுனால அந்த காலிஃப்ளவர் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் இந்த கடலை மாவு, பச்சி மாவு, காம்ப்ளான் மாவு போட்டு பிசைஞ்சு போட்டதுக்கும் எல்லாம் சேர்ந்த உடனே இருக்குது. தண்ணியே போடல, தண்ணி போடாமல் தான் பிணைஞ்சி போட்டிருக்கோம். அருமையாக இருக்குது. தக்காளி சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது அருமையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அருமையான ஒரு மெத்தடு. இந்த ஸ்நாக்ஸு செஞ்சு எப்போனாலும் நினச்சப்போ செஞ்சுக்கலாம். காலிஃப்ளவர் தான் செஞ்சுக்கலாம். அருமையான ஸ்நாக்ஸு பாருங்கள், செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. காலிஃப்ளவர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அருமையான ஸ்நாக்ஸு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.